4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 30 வருஷமாக அரசியல் இருக்கார், அவர் ஆகக்கூடாதுன்றார். ஒன்று, விசிகா இல்லைன்னா வட மாவட்டங்களில் திமுகவால் ஜெயிக்க முடியாதுன்றார். ஸ்ட்ரைட் அட்டாக். இதை அவருடைய சொந்த கருத்துன்னு திரும்ப கடந்து போவாரா? திமுக இல்லைன்னா விசிகாவால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் விசிகா இல்லாமல் திமுக இருந்ததுன்னா மட்டும் வச்சாலே திமுக விசிகா உறவு கசந்து கொண்டிருக்கிறது என்பது பட்டவர்தனமாக பச்சையாக தெரியும். இந்த பேட்டியை திமுக கடந்து போகுதுன்னா விசிகாவை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்ற அர்த்தம். அவரை பற்றி அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு. 4 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடிச்சவங்களாம் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 30 வருஷம் பாரம்பரியம் கொண்டவர் ஆகக்கூடாதுன்னு வெளிப்படையாக சவால். குற்றவாளிகளை 2 வருஷம் ஆகப்போது இன்னமும் கண்டுபிடிக்கல. 2 வருஷம் ஆகப்போகுது. இதை விட வெக்கக்கேடு இந்த அரசுக்கு ஏதாவது இருக்க முடியும்? இல்லை எங்களால் கோயிலை திறக்க முடியாது, சட்டம் ஒழுங்கு கட்டுறோம் அப்படின்ட்டு இந்த ஆர்டருக்கு அப்பீலுக்கு போகிறாங்கங்க. இதை விட ஒரு கைமைத்தன்மை வாய்ந்த காரியம் ஏதாவது இருக்க முடியுமா? தமிழ்நாட்டோட இன்றைய கேவலமான நிலைமைக்கு காரணம் கேடுகட்ட மீடியா. மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. ஜனங்க காரி துப்புவாங்க தமிழ்நாட்டு மீடியாவை. சில மீடியாக்காரர்கள் முயற்சிக்கிறார்கள், இவர்கள் புரோக்கர்கள்ன்றாங்க. வெரி குட். அந்த கூட்டணி ஒன்றா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? இதுக்கு என்ன பேர்? அசிங்கமான பேர் அதுக்கு. அது சொல்லக்கூடாது. திமுக விசிகா கூட்டணி எக்கேடு கட்டு போனால் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த டேஷ்களுக்கு என்ன வந்தது? கூட்டணி வச்சு தானே வர முடியும், தனியாக நீ வர முடியாதுல்ல. அப்போ ஆட்சியை மட்டும் நீ கொள்ள அடிச்சுட்டு போவா, மற்றவங்களாம் லாலிபாப் வச்சுன்னு இருக்கணுமா? நாஜஸ்மேனியர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மளோட இருந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சு தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 4 வருஷமே சினிமாவில் நடித்த ஒருத்தர் எப்படி துணை முதல்வர் ஆக முடியும்? விசிகா இல்லைன்னா திமுகவால் ஜெயிக்கவே முடியாது வட மாவட்டங்களில். இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் எதை எதிரொலிக்குது? ஆமாம், அவர் ஆதவ் அர்ஜுன் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒரு செல்வாக்குமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர். பல ஆயிரம் கோடி ரூபாய் அவர்களுக்கு வர்த்தகம் இருக்கிறது இந்தியா முழுவதும், இந்தியாவுக்கு வெளியிலையுமே. அவர் தொடர்ச்சியாக ஒரு வாரமாக முன்னணி பத்திரிகைகள் யூடியூப் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்காரு. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு ஜூனியர் விகடன் பத்திரிகைக்கு, குமுதம் யூடியூப் சேனலுக்கு, கடைசியாக தந்தியோட சேட்டலைட் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இது தந்தியோட சேட்டலைட் சேனலுக்கு நேற்று கொடுத்த பேட்டியில், அவங்க தந்தி சிறப்பு செய்தியாளர் அசோக் வர்ஷனிக்கு கொடுத்த பேட்டியில் தான் நேற்று இரவு ஒலிபரப்பாச்சு. 45 நிமிஷம் 42 நிமிஷம் அந்த பேட்டி. ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் திமுகவை அட்டாக் பண்ணுறாரு. 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, திருமாவை பற்றி ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வரும்போது திருமா துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. எடப்பாடி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க ஆஃபர் கொடுத்துருக்காருன்ற மாதிரிலாம் செய்தி வருதுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை, தவறு அப்படின்னு மறுத்துட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறது தான் அவர் ரொம்ப முக்கியமானது. திரும்ப ஆசைப்பட்டால் என்ன தவறு? 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது 30 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் அரசியல் உள்ள திருமா ஏன் தலைவர் ஆகக்கூடாது? இதுதான் அவரோட கேள்வி. அவர் யாரை குறிப்பிடுறாருன்னு நல்லா தெரியுது. இன்னைக்கு யார் டெபுட்டி சிஎம் ஆக போகிறா? உதயநிதி ஸ்டாலின் தான். இன்றைக்கோ நாளைக்கோ அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும்ன்ற மாதிரி பல அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரத்துக்குள்ளே வரலன்னா அடுத்த வாரம் வரும், அடுத்த வாரம் வரலன்னா உங்களுக்கு இதில் இப்போ புரட்டாசி மாதம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அது முடிஞ்சு அக்டோபர் 3வது வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். எப்போன்றதான் கேள்வி, நடக்குமான்றது கேள்வி இல்லை, எப்போ நடக்க போகுதுன்றது தான் கேள்வி. விஜய் மாநாட்டை முடிஞ்சதுக்கப்புறம் கூட அனௌன்ஸ் பண்ணலாம், அல்லது அதுக்கு முன்னால் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். ஆகவே அவர் தெளிவாக உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறாரு ஆதவ் அர்ஜுன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 30 வருஷமாக அரசியல் இருக்கார், அவர் ஆகக்கூடாதுன்றார். ஒன்று. 2வது முக்கியமான கேள்வி அவர் கேட்டது, அவர் பதில் சொன்னது, எங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க, விசிகா இல்லைன்னா வட மாவட்டங்களில் திமுகவால் ஜெயிக்க முடியாதுன்றார். ஸ்ட்ரைட் அட்டாக். இது ரெண்டுமே தெளிவாக திமுக மீது எய்யப்பட்ட அம்புகள். ஒரு வாரத்துக்கு முன்பு ஸ்டாலினை அறிவாலயத்தில் பார்த்துட்டு திருமாவளவன் கூட்டணி பலமாக இருக்கிறது, விசிகா திமுக கூட்டணி உடைகிறது என்று சொல்லுபவர்கள் உள்நோக்கம் கொண்டவர்கள், மீடியா தான் ஹைப் பண்ணிடுச்சுன்னு பேசினார். ஆனால் பொதுவெளியில் விசிகாவுடைய செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் சிலர் பேசக்கூடியதை வச்சு தான் இந்த பிரச்சனையை எழும்புது. இப்போ எல்லாம் முடிஞ்சு சுமூகமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடந்த ஒரு வாரத்தில் 3 பேட்டி தேடி போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுவும் முக்கியமான மீடியா ஹவுசஸ், விகடன், குமுதம்,
தந்தி தந்தி. கூப்பிட்டு அவர் கொடுக்குறாருன்னா, அதுவும் கடைசியாக கொடுத்த பேட்டி நேற்று தந்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பேட்டி ரொம்ப டேமேஜிங்கான ஒரு பேட்டி. நீங்கள் வந்து இப்போ 4 வருஷமா இல்லை சினிமாவில் நடித்தவங்க துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஏன் ஆகக்கூடாது, நாங்கள் இல்லைன்னா வட மாவட்டங்களில் திமுகவால் ஜெயிக்க முடியாது, வெளிப்படையாக அட்டாக் பண்ணுறாரு அவர். நான் இதை வந்து அவருடைய சொந்த கருத்துன்னு திரும்ப கடந்து போவாரா, அல்லது அவர் சொல்றதுல உண்மை என்ன பொய் என்ன இருக்குது, உண்மை தானேன்னு அவர். இல்லை 2016 தேர்தலில் நம்ம பார்த்துருந்தோம். மக்கள் நல்ல கூட்டணி இருந்தப்போ திமுக பல இடங்களில் தோற்றதுக்கு காரணம் விசிக அந்த கூட்டணியில் இல்லாமல் போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். அதாவது விசிக இல்லைன்னா திமுக இல்லை, திமுக இல்லைன்னா விசிக இல்லை, விசிக இல்லைன்னா திமுக இல்லைன்னா விசிகாவில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் விசிக இல்லாமல் திமுக இருந்ததுன்னா திமுகவும் பல இடங்களில் தோல்வியை தழுவும். காங்கிரஸ் மாதிரி, காங்கிரஸ் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர், காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு வந்து மிக குறைந்த அளவில் தான் சீட்டு கிடைக்கும், எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாது. அப்படி இருக்கும்பொழுது விசிக இல்லாமல் திமுக என்பது வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. அங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இப்போ இவங்க பிரச்சனை, இவங்களோட விசிகாவுடைய செகண்ட் ரேங்க் லீடர்ஸே வெளியில் வந்து பேசுகிற பேச்சு, இதை வந்து அவங்களோட சொந்த கருத்துன்னு விசிகா வந்து கை கழுவ முடியாது. ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் சொல்லக்கூடியது எப்படி சொந்த கருத்தாக மாற முடியும்? அது துணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் விஷயங்களை அவரே வேற பேசியிருந்தார். துணை பொதுச் செயலாளர் வெளிப்படையாக சொல்கிறாரு, எங்கள் உதவி இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக ஜெயிக்கவே முடியாதுன்னு. நம்ம ஐடிவிங் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுறவருமே ஆதவ அர்ஜுனா தான். அவரோட ஐடிவிங் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே. 4 வருஷம் மேலே சினிமாவில் நடிச்சவங்கலாம் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதான்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து சாதாரணமாக கடந்து போகிற, எளிதில் கடந்து போகிற விஷயங்கள் கிடையாது. அதனால் விசிக திமுக உறவில் ஒரு ஆழமான பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சார், அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்டாலினை சந்தித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் கூட்டணி சார்ந்த கேள்விகள் எழுப்பினப்போ வந்து இன்னும் 15 மாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை திரும்ப போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் 15 மாதம் இருக்குன்னா, இல்லை அந்த கூட்டணி நல்லா தான் இருக்குது, 15 மாதம் கழிச்சு திருப்பி மேபி அதை மாறதுக்கான வாய்ப்புன்னு எடுத்துக்கலாமா? இன்னும் 15 மாதம் இந்த கூட்டணி நிலைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மறைமுகமாக திரும்ப சொல்கிறான்னு எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க மனசை பொறுத்து. இப்போ ஆஃப் கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ்லனா பாதி கிளாஸ் தண்ணி இருக்குன்னு சொல்லலாம், பாதி கிளாஸ் எம்டியாக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி திருமாவோட கருத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக விசிக இடையே உள்ள கூட்டணியில் வந்து பெரிய அளவில் விரிசல் வந்துகிட்டு இருக்குன்றதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய கொலம்பஸ் அறிவோடு போய் உலகம் பூரா தேடணும்னு அவசியம் கிடையாது. விசிகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள், திருமாவோட ட்வீட்ஸ், திருமாவோட சில பேச்சுக்கள், இதை மட்டும் வச்சாலே திமுக விசிக உறவு கசந்து கொண்டிருக்கிறது என்பது பட்டவர்தனமாக பச்சையாக தெரியும். அவங்களோட செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யார்? இப்போ இவர் இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, சங்கத்தமிழன் பேசுகிறாரு, இன்னும் சில பேர் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க கூட்டணி. அந்த முருகன் மாநாட்டுக்கு இவர் ரவிக்குமார் வந்து ஒரு இது போட்டிருந்தார். ஆமாம், தெளிவாக போட்டிருந்தார். அவர் ஒரு மதசார்பற்ற நாட்டில் முருகன் மாநாடு எப்படி நீங்கள் நடத்த முடியும்? அந்த ஸ்கூல்ஸில் எப்படி நீங்கள் அதை அலோவ் பண்ணுவீங்க? ஆமாம், பாடத்திட்டத்தில் சேர்க்கணுன்றாங்க. இல்லை பிஜேபிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தன்னை விமர்சிக்கிறவங்கள பிஜேபிக்கு விலை போயிட்டாங்கன்னு திமுக பேசுவது கேலி கூத்தானது, மிக மிக தவறானது, மிக மிக தவறானது, உள்நோக்கம் கொண்டது. பிஜேபியோடு அப்படி பார்த்தீங்கன்னா உறவாடுறது யாருன்னா திமுக தான் உறவாடுது. அது வந்து தனிப்பட்ட முறையில் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து கருணாநிதி சமாதியை சுற்றி காமிச்சப்பையும் சரி, முருகன் மாநாடு நடத்தினப்பையும் சரி, ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்துக்கு கூட்டணி கட்சிகள்லாம் போக விடாமல் இவங்க மட்டும் போய் உட்காந்து விசிக போலன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இவங்க போனாங்க. ராஜ்பவனில் முதலமைச்சர் முன்னாலேயே திமுக மந்திரிகள் அண்ணாமலையோட கூடி குழாவுனது, இதெல்லாம் கேலி கூத்தின் உச்சம் இல்லைங்க. ஆகவே பிஜேபியோட தன்னை விமர்சிப்பவர்களெல்லாம் பிஜேபியோட போய்விடுகிறார்கள் என்று திமுக சொல்லுவது மாதிரியான ஒரு உண்மைக்கு மாறான தவறான மிக மிக அபத்தமான குற்றச்சாட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதில் தான் ஒரு புது டெவலப்மெண்ட்டாக ஆதவ அர்ஜுனாவோட இந்த பேட்டி வந்திருக்குது. இந்த பேட்டியை வந்து திமுகவும் விசிகாவும் கடந்து போகிறாங்கன்னா, விசிகாவை விடுங்க, அவங்க வந்து டைரெக்டாக அசால்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டியை திமுக கடந்து போகுதுன்னா அது விசிகாவை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்ற அர்த்தம். வெளிப்படையாக உங்கள் கட்சியில் அடுத்த துணை முதலமைச்சராகக்கூடியவர், அதுக்கப்புறம் முதலமைச்சராகக்கூடியவர் யார்? உதயநிதி ஸ்டாலின். அவரை பற்றி அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, 4 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடித்தவங்களாம் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 30 வருஷம் பாரம்பரியம் கொண்டவர் ஆகக்கூடாதுன்னு வெளிப்படையாக சவால், திமுகவுக்கு விடப்படுகிற சவால். மிக தெளிவாக ஸ்டாலினை முதலமைச்சர், திமுக தலைவருமான ஸ்டாலினை நோக்கி விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்புகிறார். எங்கள் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகிறத பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க உங்கள் கட்சியில், 4 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடிச்சிருந்தவர் இன்றைக்கி எப்படி வந்து துணை முதலமைச்சராக ஆசைப்படுறாருன்னா அப்போ எங்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்னு வெளிப்படையாக வந்து முதலமைச்சரை பார்த்து அவருடைய மகனை குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆதவ அர்ஜுனா.
இதை வந்து திமுக வந்து எப்படி கடந்து போகும்னு எனக்கு தெரியல. இதுக்கு பிறகும் அந்த உறவு நீடிக்குது அப்படி இப்படின்லாம் அவங்க பசப்புவாங்க. அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இல்ல தமிழ்நாட்டுல இந்த அதிகார பகிர்வுக்கான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்குன்ற மாரி விஷயங்கள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு அதை ரிமூவ் பண்றாங்க. கேட்டா என் அட்மின் போட்டாங்க. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒருத்தர் ரிமூவ் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் கேட்டுட்டு இருக்கோன்ற மாரி விஷயங்கள திரும்ப சொல்லியிருந்தாரு. மத்தியில மட்டுமே தொடர்ச்சியா வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிற திமுக ஏன் மாநிலத்துல தர மாட்டேங்குது? குறிப்பா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக எந்த ஒரு கட்சிக்குமே அதை தராததுக்கான காரணம் என்ன? கொடுக்க மாட்டாங்க. மொத்த அதிகாரத்தையும் தாங்கள் மட்டுமே சுவைக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம். அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத 2006, 11 காலகட்டத்தில் வெறும் 96 சீட்டை வச்சு தான் கலைஞர் ஆண்டார். மைனாரிட்டி திமுக அரசு தான் 5 வருஷம் நடத்தினார். மூச்சுக்கு 300 தடவை ஜெயலலிதா சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மை. 118 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி. 110 சீட்டு கீழே இருக்கும்போது ஆதரிக்கிற கட்சிகளுக்கு நீ கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுத்தினா அது கூட்டணி ஆட்சி. ஆனால் ஆதரிக்கிற கட்சிகளுக்கு கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் கொடுக்காம வெளியிலேருந்து ஆதரவு வாங்கினீங்கன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட். கருணாநிதி 2006, 11 நடத்தினது முழுக்க முழுக்க மைனாரிட்டி கவர்மெண்ட். அதிகாரத்தை திமுக யாரோடையும் எந்த காலத்திலையும் பகிர்ந்துக்காது. ஆனால் இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது. வரும் நாட்களில் அதிகாரத்தில் பங்கு என்பதை எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. டெல்லியில் மோடி நடத்துறது கூட்டணி ஆட்சின்னா தமிழ்நாட்டிலையும் ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி தானே நடத்தணும். நீங்கள் வந்து தனி மெஜாரிட்டி இருக்குன்றீங்க. அப்படி பார்த்தா மோடி 303 சீட்டு, 250 சீட்டு, மோடி 2.0, மோடி 1.0ல மெஜாரிட்டி இருந்தும் கூட்டணி அரசு தான் நடத்தினார். என்டிஏல இருக்கவங்களுக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்தாருல. அப்போ எலெக்ஷனில் போய் சந்திக்கிறதுக்கு மட்டும் விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் வேணும். ஜெயிச்ச பிறகு அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லைன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அது இந்த கட்சிகள் தான் வலியுறுத்தணும். இவங்களுக்கு சீட்டு கிடச்சா போதும்னு இருக்கும்போது திமுக வந்து நன்றாக கூட்டணி கட்சிகளின் தலையில் மிளகாய் அரைக்கத்தான் செய்யும். இன்றைக்கி ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காரு, நாளைக்கு இன்னும் 1000 குரல்கள் எழத்தான் செய்யும். இல்லை ஆல்ரெடி இந்த குரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவோட தொண்டர்கள் மத்தியில் இந்த வேங்க வெயில், நாங்குநேரி சம்பவம், இந்த மாதிரியான விஷயங்களே ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சுல. திமுக கூட்டணி விட்டு வெளில வந்துனால ஒரு தலித் மக்களுக்கு சொல்லனா கொடுமைகள் இந்த மாநிலத்தில் நடத்தப்படுகின்றன. கடந்த காலங்கள் இல்லாத அளவுக்கு தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் இன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றன. சும்மா என்சிஆர்பி ரெக்கார்டை வச்சுக்கிட்டு எங்கள் தமிழ்நாடு வந்து 15வது இடத்துல இருக்குது, 20வது இடத்துல இருக்குது, 50வது இடத்துல இருக்குன்னு கதை அழகிறதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற செயல். வெங்க வயல் சம்பவத்தில் குற்றவாளிகளை 2 வருஷம் ஆகப்போது இன்னமும் கண்டுபிடிக்கல. 2 வருஷம் ஆகப்போகுது. இதை விட வெக்கக்கேடு இந்த அரசுக்கு ஏதாவது இருக்க முடியுமா? நாங்கள் நேரில் பள்ளி மாணவர்கள் எப்படி வெட்டப்பட்டார்கள்னு உங்களுக்கு தெரியும். தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியான ஆணவ படுகொலைகள் அது தொடர்ச்சியாக அரங்கேறுது. இன்னொன்று, கோயில்களுக்குள்ள நுழைவு போராட்டம். தலித்துகளை உள்ளே அழைச்சிட்டு போகணும்னு சொல்லும்போது வேற ஒரு ஊரில் சிங்கிள் ஜட்ஜி வந்து கலெக்டர் இழுத்து மூடி சீல் வச்சிடறாரு. கலெக்டர் எஸ்பியும் இவங்க வந்து சிங்கிள் ஜட்ஜி ஆர்டர் போடுறாரு, திறங்கன்னு கேட்கல. சிங்கிள் ஜட்ஜி வந்து கோயிலை திறந்து விடுங்கன்றாரு. போலீஸ் அழைச்சிட்டு போய் சட்டம் ஒழுங்கு வந்துன்னா அதை பார்க்கறது தடுக்கிறது அவங்க வேலையை ஒழிய கோயில் நுழைவு போராட்டத்தை கோயிலுக்குள்ள தலித்து போக முடியலன்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு அங்குல இடத்துல கூட இருக்கக்கூடாது. எவ்வளோ கலவரம் வந்தாலும் போலீஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோயிலை திறந்து மக்களை உள்ளே அழைச்சிட்டு போங்கன்றாங்க. இது சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர், தனி நீதிபதி ஆர்டர். இந்த கவர்மெண்ட் பண்ண கேடுகட்ட காரியம் என்ன தெரியுமா? இதை விட கேவலம் எந்த கவர்மெண்ட்லையும் நடந்திருக்காது. எல்லாரும் கடந்து போகிறாங்க. அதுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. எங்களால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியாது, அதனால் இப்போ கோயிலை திறக்க முடியாதுன்னு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கு எதிராக அப்பீலுக்கு போயிருக்காங்க பெஞ்சு. எவ்வளோ அவலங்க இது! இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டோட பல ஜட்ஜ்மெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னன்னா, எந்த ஒரு கோயில்லையும் தலித் மக்கள் போக முடியாத சூழல் இருக்குன்னா, ஆதிக்க சாதிகளோட அடக்குமுறை வன்முறை அதிகமாக இருக்குன்னா போலீஸை வச்சு நீ கூட்டு போகணும். போலீஸ் இல்லையா இராணுவத்தை வச்சாது மக்களை கோயிலுக்குள்ளே கூட்டு போகணும். சட்டம் ஒழுங்கு பராமரிக்க முடியாதுன்னு சால்ஜாப்பு சொல்கிறது ஏற்புடையது அல்ல. இது கையாலாகாதனம்னு உச்சநீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் பல தீர்ப்புகளில் எச்சரித்திருக்குது. இன்றைக்கி ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் வந்த பிறகு ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துல, நல்ல இடம் பேர் மறந்துச்சு, கோயிலை திறந்து உள்ளே கொண்டு போங்க அப்படி மக்களை. இதற்கு சிங்கிள் ஜட்ஜி தெளிவாக சொல்கிறார், நீங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்போடு அவங்களை அழைச்சிட்டு போகணும். கூடுதல் போதிய போலீஸ் பாதுகாப்போடு அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். தீண்டாமையை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கெடும். எது? கோயிலை திறந்து தலித் மக்களை உள்ளே கூட்டு போனால் சட்டம் ஒழுங்கு கெடுமா? ஸ்டே கேட்டு அப்பீலுக்கு போயிருக்காங்க பெஞ்சுக்கு. இதை விட ஒரு வெக்கக்கேடு எங்கேயா நடக்குமாங்க? அப்புறம் சமூக நீதி அரசு அதான் சமூக நீதி ஊரை ஏமாத்துறது. இதை பேசிட்டு சமூக நீதினு பேசுகிறாங்களே, எவ்வளோ ஒரு மோசடிங்க இது! கோர்ட்டு சொல்லுதுங்க, சிங்கிள் ஜட்ஜி சொல்கிறாரு, உரிய பாதுகாப்புடன் கலெக்டரும் எஸ்பியும் தலித் மக்களை கோயிலுக்குள் அழைத்து செல்ல வேண்டும்ன்ற. இல்லை எங்களால் கோயிலை திறக்க முடியாது, சட்டம் ஒழுங்கு கெட்டுரும் அப்படின்ட்டு இந்த ஆர்டருக்கு அப்பீலுக்கு போகிறாங்கங்க. இதை விட ஒரு கைமைத்தன்மை வாய்ந்த காரியம் ஏதாவது இருக்க முடியுமா? இது ஜெயலலிதா கருணாநிதி காலத்தில் கூட, எடப்பாடி காலத்தில் நடக்காத அசிங்கம். எந்த கோயில்லையாவது தலித்துகளை உள்ளே விட அனுமதி இல்லைன்னா நீ இராணுவத்தை வச்சு அதை அவங்களை உள்ளே கூட்டு போகணும். இதுதான் அடிப்படை நேர்மை, அடிப்படை ஜனநாயக பண்பு.
தீண்டாமைக்கு எதிரான முதல் போர் இது. அழகாக கேட்டிங்க. அப்போ சமூக நீதி பேசுகிற அரசியல் இது நடக்கும். இது எவ்வளவு போலியானவர்கள் இவர்கள். உதட்டளவில் தான் இவங்களுக்கு சமூக நீதின்றது இதுதான் உதாரணம். மற்ற மாநிலங்களில் யாரும் நாங்கள் தான் சமூக நீதி பராமரிக்கிறோம், திராவிடர் மாடல்லாம் யாரும் மாறு தட்டிக்கல, பீத்திக்கிறீங்கல்ல சமூக நீதின்னு. சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் கோயிலுக்குள்ளே கூட்டு போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், தலித் மக்கள்னு அப்பீலுக்கு போகிறீங்கல்ல. இதை விட கேவலமான காரியம் ஏதாவது இருக்க முடியுமாங்க? அதுவும் இங்கே தான் நடக்குது. ஏன்னா இது திராவிட மாடல் அரசு. எவ்வளோ தூரம் மக்களை ஏமாத்துறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அட்ரஸே பண்ண மாட்டார் சிஎம். ஆனால் ஒரு படத்துக்கெல்லாம் கூட அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற விஷயங்கள் சொல்கிற முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான சமூக பிரச்சனையெல்லாம் பேசவே மாட்டார். ஆனால் வெளி மாநிலத்தில் நடக்கிற விஷயங்களை ஏன் பிரதமர் பார்க்கல, உள்துறை அமைச்சர் பார்க்கலன்றதை கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நியாயமாக இருக்கும்? அதுதான் போலித்தனமானது. நம்ம மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம முதல்ல கவலை பண்ணோம். யூபியில் என்ன நடக்குது, மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுலாம் பேசவே கூடாது. அப்படி பார்த்தா இவங்களுக்கு பிடிச்ச கூட்டணி கட்சியாக இருந்ததுன்னா அங்கே நடக்கிற அட்டுழியத்தை பார்த்தீங்கன்னா திமுகவோ ஸ்டாலினோ வாயே திறக்கல. மற்ற வெஸ்ட் பெங்காலில் டாக்டரோட ரேப்பு 2 மாதம் ஆகுது, இது வரைக்கும் திமுக ரியாக்டே பண்ணல. கனிமொழி ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒரு ட்வீட் போட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுகவோ அது குறித்து எந்த கண்டன அறிக்கையும் எதுவுமே தெரிவிக்கல. இதே ஒரு யூபியில் நடந்தனா இவங்க பொங்கி எழுந்திருப்பாங்க. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கா இங்கே தாம்பரம் பக்கத்துலேயே, சென்னை சிட்டிக்குள்ளேயே. அந்த ஒரு நியூஸ்லாம் பெருசாக ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வர மாட்டேங்குது. வெளி மாநிலத்தில் நடக்கிற விஷயங்களை எடுத்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள். மீடியா மொத்தமாக காலடியில் உட்காந்துருக்கு. திமுக கிட்ட விலை போயிருக்கு தமிழ்நாட்டு மீடியா. 90% தமிழ்நாட்டு மீடியா திமுக காலடியில் உட்காந்துருக்குது. டோட்டலாக பர்ச்சேஸ்டு, திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. டெல்லி மீடியாவும் மோடி பர்ச்சேஸ் பண்ணான்றாங்க. டெல்லியில் கூட கொஞ்சம் முதுகெலும்போடு பேசக்கூடிய மீடியா இருக்குது. அதுவும் மோடி 3.0 நல்லாவே இருக்குது. ஹிந்தி மீடியாவே நல்லா பண்ணுறாங்க, கேட்க வேண்டிய விஷயத்தில் மோடியை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மீடியா ஒட்டு மொத்தமாக ஸ்டாலின் காலடியில், திமுக காலடியில் சரண்டர் ஆகிருக்கு. எங்கேயோ ஹத்ராஸ்லேயோ, காஷ்மீர்லேயோ, பஞ்சாப்லேயோ, யூபிலேயோ, ஹரியானாலேயோ நடந்ததுன்னா பொங்கி எழுந்துருவானுங்க இங்கே இருக்க மீடியா பர்சன்ஸ். சொன்ன மாதிரி கண்ணு முன்னால் வந்து கிண்டியில் நடக்குது, ஒரு 10 வயசு குழந்தை, பெண் குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வுனா நீங்கள் எவ்வளோ ஆதாரத்தோடு கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அந்த டிபேட்டுக்கு எடுக்க மாட்டான். கிருஷ்ணகிரியில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பள்ளி மாணவிகளை என்சிசி கேம்ப் இது பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, அப்யூஸ் பண்ணியிருக்கானுங்க. போஸ்கோல அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் பிரைம் அக்யூஸ்டு சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான், ஃபஸ்ட் டைம் எலி மருந்து சாப்பிட்றதான்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான். இது எடப்பாடி பீரியட் இருந்தால் எவ்வளோ கூச்சிருப்பானுங்க. தமிழ்நாட்டோட இன்றைய கேவலமான நிலைமைக்கு காரணம் கேடுகட்ட மீடியா. 90% கேடுகட்ட மீடியா தான் காரணம். அங்கே எப்படி கோடி மீடியாவோ அதே மாதிரி மீடியா தான் இங்கேயும். நான் சொல்கிறது உண்மை, அதிகப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஜனங்க காரி துப்புவாங்க தமிழ்நாட்டு மீடியாவை. கம்ப்ளீட்லி ஒன் சைடட். நான் சொல்கிறது தப்புனா நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் சொல்கிறது உண்மையா பொய்யா. இல்லை சார், நானே தானே சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலை. மக்கள் என்ன நினைப்பாங்க? 365 நாளில் 364 நாள் வந்து அதிமுக விஷயம் உள்விகாரம். மோடி, உகாண்டா, இஸ்ரேலில் பேஜர் வெடிச்சது, இப்போ இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சிறுமி பாலியல் வன்புணர்வு, கொல்கத்தா கொஞ்சம் அது கூட கம்மியாக இருக்கும், பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிறது எவங்க எடுத்தான்? எவ்வளோ சேனல் எடுக்குது? ரொம்ப ரேராக தானே எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி 23ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய சார்ஜ் அது, ஆதவர்ஜுனாவோட சார்ஜ். கூட்டணியில் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, 4 வருஷமாக நடிக்கிறவங்கெல்லாம் சினிமாக்காரங்கெல்லாம் துணை முதலமைச்சர் போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்னு டைரெக்டாக உதயநிதி அட்டாக் பண்ணுறாரு. வட மாவட்டங்களில் விசிகா இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுன்றாரு. ஸ்ட்ரைட் அட்டாக்கு. அன்புமணியுமே ஒரு இடத்துல தான் சொல்லியிருந்தார், திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கூட தர முடியுன்ற மாதிரி விஷயங்களை அன்புமணியுமே பேசியிருந்தார். அதான் கேளுங்க, இப்போ இது சொல்லியிருக்காருல, விசிகாலேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணியில் என்னமும் இருக்கிற ஒருத்தர். இதை டிபேட்டுக்கு எடுப்பான்ல எவனா, அது நீ சாயங்காலம் இது ஆராசா பதில் சொல்லியிருக்காரு. அதை கவனிங்க. நேற்றுக்கு இவரோட ஆதவர்ஜுனா பேட்டிக்கு இன்றைக்கி ஆராசா முன்னாள் மத்திய அமைச்சர் எம்பி பதில் சொல்கிறாரு. இது வந்து தவறான கருத்து, அவர் கருத்தை பின்வாங்கணும், அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு திரும்ப கோரிக்கை வைக்கிறாரு. ஸோ டிஎம்கேவும் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து எத்தனை டிவி டிபேட்டுக்கு எடுப்பான்றீங்க? ஒருத்தன் கூட எடுக்க மாட்டான். ஆனால் விசிகா திமுக கூட்டணியை காப்பாற்றுறாங்களா? அது உன் வேலை இல்லைடா, உன் வேலை இல்லை. திமுக விசிகா கூட்டணி மற்றதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு துரைமுருகனும் மற்றவங்களாம் வரமாட்டாங்க. இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் ஆராசாவை வச்சு ஏன் ஆராசா மட்டும் பதில் வரேன்னா தலித்து அதுலேயே பதில் இருக்குல்ல.
மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மந்திரியை வச்சு பதில் சொல்கிறீங்கல்ல. ஏவாவேலு வராரு, சேகர் பாபு ஏவாவேலு வராரு, வராரு, சேகர் பாபு வராரு, மாசு வராரு. இங்கே இதுக்கு மட்டும் ஆராசா எங்கேருந்து வந்தார்? அப்போ அடிப்படையில் அவங்க என்னதான் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தாலும் விசிகாவை ஒரு தலித்து கட்சியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை? இன்னுமே ஆராசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதி தான் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அவர் எங்கேருந்து கொடுப்பாங்க பொது தொகுதியை? அப்போ ஆராசாவும் பதில் சொல்லிட்டாரு. விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஓப்பன் சார்ஜ் வைக்கிறாரு, திமுகவோட துணை பொதுச் செயலாளர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. எத்தனை டிவியில் டிபேட்டுக்கு எடுப்போம்? எடுக்க மாட்டானுங்க. ஏன்னா அது பேசினா கூட்டணி உடஞ்சிருமா. விசிகா திமுக கூட்டணி எக்கெடு கட்டு போனால் இந்த தமிழ்நாட்டு மீடியாவுக்கு என்ன வந்தது? உன் வேலையாடாது, உன் வேலையாது கூட்டணியை ஒன்றா சேர்க்கறது. கூட்டணியை உடைக்கிறது கேடுகட்ட காரியம்னா கூட்டணி ஒன்றா இருக்குன்னு விரும்புறதும் கேடுகட்ட காரியம். ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் உன் வேலை. திமுக விசிகா கூட்டணியை உடைப்பதற்கு சில மீடியாக்காரர்கள் முயற்சிக்கிறார்கள், இவர்கள் புரோக்கர்கள்ன்றாங்க. வெரி குட். அந்த கூட்டணி ஒன்றா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? இதுக்கு என்ன பேர்? அசிங்கமான பேர். அதுக்கு அது சொல்ல முடியாதுங்க. திமுக விசிகா கூட்டணி உடைக்கணும்னு ஒருத்தன் ட்ரை பண்ணுறான், முயற்சி பண்ணுறான், ஒரு மீடியா பர்சன்னா அது கேடுகட்ட காரியம், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அது புரோக்கர் வேலை தான். ஃபைன். திமுக விசிகா கூட்டணி தொடரணும்னு ஒருத்தன் பேசுகிறான், அதுக்காக முயற்சி பண்ணுறான்னா அவனுக்கு என்ன பேர்? கேவலமான பேர். அது புரோக்கர் பேரை விட கேவலமான பேர். திமுக விசிகா கூட்டணி எக்கேடு கட்டு போனால் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த டேஷ்களுக்கு என்ன வந்தது? உனக்கு என்னடா வந்தது அதை பற்றி? அப்படி உள்நோக்கத்தோடு தானே செயல்படுற நீ. ஃபேக்டாக நீ சொல்கிறியா? திமுக விசிகா கூட்டணியை உடைப்பதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள். யாரா முயற்சி பண்ணா? விசிகாவில் இருக்க ஒரு எம்எல்ஏ சொல்கிறார் திரும்ப மீடியா பயங்கரமாக ட்ரை பண்ணுது அப்படின்னு. யார் சார் ட்ரை பண்ணா? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸோட பேச்சு. இப்போ நேற்று உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு. இவ்வளோ பேச்சு பேசியிருக்காருல. இது என்ன? விசிகாவில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸு திமுக வக்காலத்து வாங்கி பேசக்கூடியவர்கள் எங்கே போனாங்க இப்போ? அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் போலித்தனமாக மக்கள் மன்றத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். விசிகா திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு மீடியா முயற்சி பண்ணுதுன்றது அயோக்கியத்தனமான அப்பட்டமான பொய்யான குற்றச்சாட்டு. விசிகா உள்ளே இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸும் திருமாவோட சில ட்வீட்ஸையும் பார்த்தீங்கனாலே நிலைமை சரியில்லைன்னு தெரியுது. ஏங்க திமுக கூட்டணியில் 2 லெஃப்ட் இருக்காங்க, காங்கிரஸ் மதிமுக இருக்காங்க. அவங்க யாராவது கூட்டணி உடையணும்னு பேசுகிறாங்களா? யாருமே பேசலை. செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யாருமே பேசலை. விசிகாவில் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தொடர்ந்து பேசுகிறாங்க. அவங்க பேட்டியே கொடுக்குறாருங்க. 4 வருஷத்துல சினிமாவில் நடித்தவங்க டெப்டி சிஎம் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாரு. நான் இல்லைன்னா வட மாவட்டத்தில் திமுக தோக்கும் 0ன்றார். அப்போ கூட்டணிக்கு எதிராக செயல்படுறது யார்? நீங்கள் தான். இதில் மீடியா எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் ஒரு அந்த அதிகார பகிர்வு அதை நோக்கி திரும்ப வந்து ஒரு மறைமுகமாக காய் நகர்த்துறாரு. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் அவருக்கு இருக்குன்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? அவருக்கு ஆஃபர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவர் அதிகார பரவலை நோக்கி திமுகவை உந்தி தள்ளுறாரு, ப்ரெஷர் போடுறாரு. இது நல்லது. ஒவ்வொருத்தரையும் கூட்டணி நின்று எல்லாரும் சேர்ந்து தானே அங்கே திமுக ஜெயிக்குது. அப்புறம் திமுக மட்டும் எப்படி மந்திரி சபையில் இருக்க முடியும்? கூட்டணி மந்திரி சபை தாங்க ஜனநாயகத்துக்கு அழகு. 303 சீட் வாங்கினப்போ 282 சீட் வாங்கினப்போ மோடி கூட்டணி கட்சிக்கெல்லாம் இடம் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் கொடுங்களேன். உங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணியால் தான் அந்த தனி மெஜாரிட்டி வந்தது. 2026 சொல்லிட்டு டார்கெட் வச்சுட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணி வச்சு தானே வர முடியும், தனியாக நீ வர முடியாதுல்ல. அப்போ ஆட்சியை மட்டும் நீ கொள்ள அடிச்சுட்டு போவா, மற்றவங்களாம் லாலிபாப் வச்சுன்னு இருக்கணுமா? அது நியாயமான கோரிக்கை தானேங்க கூட்டணி அரசுன்றது. கூட்டணி அரசு தான் உண்மையான ஜனநாயகத்துக்கு அழகு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5% ஓட்டில் தான் 2016 இந்த மக்கள் நல கூட்டணி உடைச்ச 1.5% ஓட்டில் தான் திமுக ஆட்சி இழந்தது. ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அந்த 1.5%ல் அவங்க எல்லாரும் 0. ஆனால் திமுக ஆட்சி கட்டில் அருகில் வர முடியல. ஆகவே ஆட்சியில் பங்கு வேணும்னு திரும்ப கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன் இப்போ கேட்குறாருன்னா அது கேளுங்க, அது அரசியல். பட் அவரோட அந்த கோரிக்கையில் என்ன நியாயம்? அது எந்த தவறுமே இல்லையே. சுயமரியாதை உள்ள ஒரு அரசியல் கட்சி அதை கேட்க தான் செய்யும். எங்ககிட்ட ஓட்டு வாங்கி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஒரு டெவலப்மெண்ட் வச்சிருக்காங்க. ஆமாம், எங்ககிட்ட ஓட்டு வாங்கி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. எங்கள் ஓட்டையும் வாங்கி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. உங்களால் நாங்கள் ஜெயிக்கிறோம், எங்களால் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே அதிகாரத்தில் பங்கு, கொலிஷன் கவர்மெண்ட்டுன்னு ஆட்சியில் பங்குன்ற திருமாவோட கோரிக்கை 100% சரியானது. அவர் அதில் உறுதியாக இருக்கணும். அவர் அதில் சஞ்சலப்பட்டு வாபஸ் வாங்கிட்டார்னா அது அவலமானது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதியே விசிகாக்கு தரமாட்டான்றாங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதி கேட்குறாங்க விசிகாக்கு எதுக்கு பொது தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வெற்றி பெற தான் பிளான் பண்ணுவோம் சார், இந்த நேரத்தில் வந்து சீட்டெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் விசிகா பொது தொகுதி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக காரங்களே நினைக்கிறாங்க. ஆமாங்க, அது கலைஞர் காலத்துலேருந்தே இருக்குதுங்க. அவங்க பேட்டியில் வன்னியரசு ஒரு பேட்டியில் வந்து 2016 அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் கலைஞர் எங்களை கேட்டார், உங்களுக்கு எதுக்கு பொது தொகுதின்னு.
அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னார். இது எங்கேருந்து வருதுன்னா, தலித்துகளுக்கு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க திமுகவுக்கு கடுகளவும் விருப்பம் இல்லை. அதுதான் பிரச்சனை. இதை திரும்ப புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் இன்னைக்கு வந்து கலக குரல் எழுப்பி இருக்கிறார். அது எங்கே போய் முடியும்னா நமக்கு தெரியாது. அவர் கூட்டணியை விட்டு வருவாரா வரமாட்டாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அடிப்படை விஷயம் என்னென்னா, அதிகாரத்தில் பங்கு என்பது முக்கியமான கோரிக்கை. ஒரு தலித் கட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பதை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இதுதான் பிரச்சனையின் சூட்சுமம். பிரச்சனையோட சாராம்சம் இதுதான். ஒருபோதும் வந்து அதிகாரத்தை திமுக எந்த கட்சிகளோடையும் பகிர்ந்து கொள்ளாது. கூட்டணி கட்சிகளோடு, குறிப்பாக தலித்துகளோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். பூலா ஜோலா Taste the Daily.